அனைவருக்கும் வணக்கம். நேத்து வந்து விடுதலை படத்துடைய 2 பார்ட் இருக்குல்ல, அதோடைய ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதோடைய ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நான் இப்பயே சொல்லிடுறேன், எல்லா வீடியோலயும் சொல்ற மாரி தான் நம்மளுடைய மூஞ்சி வந்து அவ்வளோ தூரம் வந்து ரியாக்ஷன் ஃபேஸ் கிடையாது. ஸோ அதனால படத்த பத்தியே நம்முடைய தாட் ப்ராசஸ் கேட்டுக்கலாம். படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது பயங்கரமான ரியாக்ஷன்ஸ்லாம் எதிர்பார்க்காதீங்க. நம்ம ஒன்றும் பயங்கர பெர்ஃபார்மர் கிடையாது. ஸோ வாங்க, ரெடியா இருக்கு. மூவி முதல்ல பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். ஒரே செகண்டு. வந்துட்டேன். Gilded Kumar presents. குற்றமடை. மஞ்சு வாரியர். இப்ப விநாயக் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண இந்த பெருமாள் யார், அவன் எங்க பிறந்தான், என்ன படிச்சான், எதுக்காக நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை போடுறோம், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின எல்லோரும் நம்முடைய முன்னேற்றியர் தான். மகாலட்சுமியை கொண்டுலாம் இந்த சேகுவேரோட வசனம் ஒடுக்கப்பட்ட எல்லாருக்காகவும் போராடுறது. அது அநியாயத்தை கண்டு நீ வந்து பொங்குனா நீ என்னுடைய நண்பன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒடுக்கப்பட்ட மக்களோட நிக்கிற எல்லோருமே நம்முடைய தோழர்கள் தான். அனுராக் கஷ்யப் என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்துல தலை வச்சு படுத்தனாலதான் ஒன்ன மாதிரி ஒருத்தன் படிச்சு சொல்லி உட்காந்துருக்க. ஆஹா. நம்ம அங்கேயே இறங்கி தாக்குதல் நடத்தி அவனை கூட்டிட்டு பெட்டர் நைட் அவன் கேம்ல இருக்கு. முரேசன் குடியும் நீங்க தானா? ரொம்ப அதிகமான கலெக்ஷன் பட்ஜெட் போட்டு எடுத்திருக்காங்க. ரசிகர்கள் மட்டும் உருவாக்குவாங்க, அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது இருக்காது. இந்த லாஸ்ட் டைலாக் எதுக்கு தேவையில்லாம வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஆக இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அஜெண்டா ஓரியன்ட் படத்தை பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் பேசுகின்ற இப்போ வந்து திமுகவுடைய ஆட்சி நடக்கிறதுனால இவங்களால வந்து பல கருத்துக்களை வந்து திராவிட சித்தாந்தம் சார்ந்த கருத்துக்களையும் கம்யூனிசம் சித்தாந்தம் சார்ந்த கருத்துக்களையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேச முடியுது. நல்ல விஷயம்தான், தப்பு இல்லை. எல்லா தத்துவங்களுமே இந்த சமூகத்தில் இருந்துட்டு தான் இருக்குது. ஒவ்வொரு தத்துவங்களுக்காகவும் போராடினவங்களும் இருந்துகிட்டே தான் இருக்காங்க. எனக்கு வந்து எப்போ என்னுடைய பர்சனல் தாட்டை நான் சொல்கிறேன், ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது. இளையராஜா சார் வந்து அவர் லைட்டாக அதாவது இந்த கருத்து ஓரியன்டான விஷயங்களுக்கு மட்டும்தான் பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டிருக்காரு. அது தினந்தனமும் பாட்டு, அது வந்து சின்ன ஒரு கிளிம்ஸி மாதிரி வருது. படத்தில் வந்து மெயின் கருத்தே இந்த பெருமாளை வந்து ஆல்ரெடி இப்போ வாத்தியார் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்கல்ல, அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் அவர் வந்து உள்ளுக்குள்ளே போகிறாரா, அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தான் பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இவருடைய மெயின் ரீசன் என்ன, அதாவது எந்த ஒரு காரணத்துக்காக போராளியாக மாறினா அப்படிங்கிற அது உண்டான முழு டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் காட்டுறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து படம் ரொம்ப நேரம் ஓடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்ட்டில் இருந்த நிறைய அந்த ஒரு போலீஸ் விசாரணை அப்படிங்கிற ரொம்ப அழுத்தமான காட்சிகள் அதெல்லாம் தவிர்த்து இல்லை கொஞ்சம் இன்னும் அதை விட மோசமான விஷயங்கள்லாம் காட்டியிருக்காங்களா. அதை முதல் அடிக்கிறது, எந்த மாதிரியான ஒரு பண்ணையார்கள்லாம் எந்த மாதிரியான கொடுமைகள் பண்ணாங்க, ஜமீன்தார் எப்படி கொடுமை பண்ணாங்க, ஜாதிய கொடுமைகள் எப்படி நடந்தது, எதற்காக ஜாதிய கொடுமைகள் நடந்தது, அதுக்குள்ளே எதுக்கு வந்து நம்ம அந்த சோளத்தட்டு காடு வருது, அதுக்கப்புறமேட்டு இந்த கொற்றமடை ஆரம்ப பள்ளிங்கிறது அது எதை பேஸ் பண்ணி வந்து பண்ணப்பட்டிருக்குது. அப்புறம் அந்த கட்சி கொடி ஏற்றுனதாக இருக்கட்டும், அதே மாதிரி அந்த தண்டவாளத்தை தலை வச்சு படுத்தது வந்து
ரெட் ஜெயின் மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறதுனால அந்த டைலாக் அந்த கருணாநிதி அவர்கள் வந்து தண்டவாளத்தை படுத்தார்ல, அதை வந்து பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. கடைசியில் அந்த ரசிகர் மன்றம் அப்படிங்கிற விஷயத்தை எதுக்குன்னா எம்ஜிஆர் ஆட்சிக்குள்ளே வந்த விஷயத்தை பற்றி பேசுகிறாங்களா, இல்லை வந்து புதுசாக வந்து விஜய் அவர்களோ இல்லை வந்து ரஜினி சார் எல்லாம் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க சொன்னாங்க, அதெல்லாம் கிண்டல் பண்ணிக்க சொல்கிறாங்களா அப்படிங்கலாம் தெரியல. முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, சினிமா சார்ந்தவங்க தான் அரசியலுக்குள்ளே இருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்கு தெரிஞ்சவங்க இவங்களோட அரசியல் சித்தாந்தத்துக்கு யார் சரியாக இருப்பாங்களோ அவங்களாம் சினிமாக்காரங்க கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சினிமாக்காரன் கிடையாது, கருணாநிதி அவர்கள் சினிமாக்காரன் கிடையாது, அண்ணா அவர்கள் சினிமாக்காரன் கிடையாது, எம்ஜிஆர் மட்டும் தான் சினிமாக்காரன். ஆனால் ஏன்னா எம்ஜிஆர் வந்து நடிகரான். ஆனால் கருணாநிதி அவர்கள் வந்து காகித பூன் ஏதோ படத்தில் வந்து அவர் ஹீரோவாக நடிச்சிருக்காரா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரே தம்பரில் வந்து ஹீரோவை நடிக்கலாமா, உதயநிதி அவர்களும் ஹீரோவை நடிக்கலாமா, அதெல்லாம் வந்து இவங்க மென்ஷன் பண்ணி படம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் யார் வந்து சினிமாவை ஒரு தொழிலாக வச்சுட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக அரசியலுக்குள்ளே வராங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் நடிகர்கள். அவர்களை வந்து ரசிகர் மன்றத்தை மட்டும் தான் உருவாக்குவாங்க. ஆனால் வந்து சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சத்துணவு திட்டமாக மாற்றி அவரும் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ என்னன்னா, இவங்களை பொறுத்த வரைக்கும் நடிகன் அரசியல் தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறவங்க தொழிலுக்குள்ளே வராதிங்க அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இதில் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படிங்கிற விஷயத்த இவங்க வெற்றிமாறன் அவர்கள் வந்து கிராஃப்டிங் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி இப்போ வந்து அரசியல் ரீதியான ஒரு அழுத்தத்துக்குள்ளே போயிட்டாரோ அப்படின்னு தான் தெரியுது. அவர் ரொம்ப அற்புதமான படங்கள் பண்ணார். அந்த படங்களுக்குள்ளே கொஞ்சமாக அரசியல் வந்து வெளிப்படும். இது வந்து வெறும் அரசியலை பேசணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே எடுக்கப்பட்ட படமாக தான் வந்து விடுதலை 1 இருந்துச்சு, விடுதலை 2 இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சுக்க முடியுது. இதில் வந்து அவருடைய பாலு மகேந்திரா சார்ட்ட கற்றுக்கிட்ட அந்த வித்தையான அந்த சினிமேட்டிக்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸு அதையும் உள்ளுக்குள்ளே கொடுத்துருவார். அதுதான் வெற்றிமாறனுடைய ஒரு பெரிய பாசிட்டிவான ஒரு விஷயம். ப்ளஸ் வந்து அரசியலோடைய சப்போர்ட் இருக்குது. படம் வந்து ரெட் ஜெயின் தான் மூவிஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறைய சப்போர்ட் இருக்கிறதுனால படம் வந்து பெரிய அளவுக்கு வந்து பேசப்படும். ஃபஸ்ட்டு பார்ட்டில் எடுத்த கலெக்ஷனோட ஓரளவுக்கு நல்ல கலெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வயலன்ஸ் அப்படிங்கிற விஷயம், அதே மாதிரி இந்த எப்படி சொல்கிறதுன்னா, சினிமாக்குள்ளே மட்டுமே போராட்டத்தை காட்டிக்கிட்டு மக்கள் எல்லாமே அந்த ஒரு மனநிலைக்குள்ளே கொண்டு வரது. ப்ளஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். கரண்டில் நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையுமே எடுத்து படம் பண்ண மாட்டாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பிரச்சனை, அதே ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பஸ் நிறுத்தாமல் போன பிரச்சனை, இதைத்தான் வந்து இவங்க படமாக பண்ணுறாங்க. இந்த சமூகம் எல்லா பிரச்சனையும் தாண்டி வந்திருக்கு, யாரும் இல்லைன்னு சொல்லலை. எதுக்கு ஞாபகப்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியல. இப்போ இந்த சமூகம் நடக்கிறதுல இப்போ இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து உன்னுடைய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்பட்டு, அதே மாதிரி உன்னால் ஒரு ஊரை விட்டு வெளியவே போக முடியாது. ஒரு காலத்தில் பண்ணையத்தில் வேலைக்கு செஞ்சிங்கன்னா அதை விட்டு வெளியவே போக முடியாது. ஆனால் அந்த கதையை தான் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க. செருப்பு போடாமல் நடக்கிறது இதெல்லாம் தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதை தாண்டி ஒரு விஷயம் பண்ணியிருக்கோம். இந்த சமூகம் மாறி இருக்கு. நீ உன் ஊரை விட்டு வெளியே போய் வந்து பிழைக்க முடியும். இந்த ஜாதிய கட்டமைப்புலேருந்து வெளியே வந்து உன்னால் சாதிக்க முடியும். எல்லாமே இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே எடுத்து மென்ஷன் பண்ணி இவங்க படம் பண்ணுறதா இல்லை. நான் நிறைய பார்த்துட்டேன். இங்கே இருக்கிற எல்லா டேரக்டரும் ஜெயிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு போராளிகளாக மாறிடுறாங்க. கதை பஞ்சம் வந்ததுக்கப்புறம் இவங்க ஏதோ ஒரு புத்தகத்தை படிக்கிறாங்க, படிச்சதுக்கப்புறம் அதில் ஒரு இன்ஸ்பயர் ஆயிடுறாங்க, அதை தான் படமாக எடுக்கிறாங்களே தவிர, என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ அம்பேத்கர்லாம் கஷ்டப்பட்டு எப்படி முன்னேறி வந்தார், அந்த முன்னேற்றத்தை பாதையை வச்சு படம் எடுக்கிறதில்ல. எந்த பிரச்சனைகள் வந்து நம்மளுக்கு முன்னேற்றத்துக்கு தடையாக இருந்தது, ஒரு காலத்தில் தடையாக இருந்தது, அந்த தடையை மட்டுமே நான் அவங்க வந்து பூதாகரம் பண்ணி பூத கண்ணாடி வச்சு காட்டிட்டு இருக்கிறத எனக்கு வந்து பல விதத்தில் வந்து உடன்பாடு கிடையாது. ஆனால் ஒரு படமாக பார்க்கும்போது ஓகே, கதை வந்து கரெக்டாக எடுக்கப்பட்டிருக்கா, அந்த ஒரு போராளியோட வாழ்க்கையை வந்து சரியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கா, ஓகே. ஆனால் நிறைய போராளிகள் கதைகள் வந்துட்டு இருக்கே தவிர இந்த கற்பனா சக்தி சார்ந்த கதைகள் இங்கே வரல அப்படிங்கிறது கொஞ்சம் எனக்கு வருத்தம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எல்லா டைப் ஆஃப் படங்களுமே வந்து தமிழ் சினிமாவில் வரணும். எப்படி சொல்கிறதுன்னா, ஒவ்வொரு குழந்தைங்களை கூட்டு போய் படம் காட்டுறோன்னா அந்த குழந்தைங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், ரசிக்கணும், குடும்பத்துடைய வேல்யூ தெரியணும், சமூகத்துடைய வேல்யூ தெரியணும், படிப்போட வேல்யூ தெரியணும். ஸோ அதையெல்லாம் பேஸ் பண்ணி படங்கள் நிறைய வரணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அந்த மாதிரியான ஒரு லைட் ஹார்ட்டட் மூவிஸ்லாம் தாண்டி இப்போ ரொம்ப ஹார்ட் கோரான படங்கள் தான் வந்துட்டு இருக்குது. என்னென்னு அதை வந்து முழுசாக புரிஞ்சிக்க முடியல. அது ஏன் வந்துன்னா, இவங்களுக்கு அந்த அரசியல் ரீதியான அழுத்தங்கள்னால இந்த மாதிரியான இடத்தை நோக்கி நகர்றாங்களா, இல்லை வேணும்னே இந்த மாதிரி படங்கள் பண்ணுறாங்களா, இல்லை கதை பஞ்சமாகி போச்சா, இல்லை கற்பனா சக்தி கம்மியாகி போச்சா, இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு யோசனை வருது. இருந்தாலும் ஒரு ட்ரெய்லராக பார்க்கும்போது ரசிக்க முடியாத தான் இருக்குது. இது என்ன மாதிரியான அந்த வாத்தியாரோட வாழ்க்கையில் நடந்த என்ன மாதிரியான கதையை நமக்கு சொல்லுது அப்படிங்கிறத நம்ம படம் வந்ததுக்கப்புறம் பொறுத்து வந்து பார்ப்போம். இளையராஜா சார் வந்து இந்த காட்டுமல்லி பாட்டுக்கு அப்புறமேட்டு இந்த பாட்டு வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு தினத்தோறும் பாட்டு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே பேஸில் ஒரே மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் இருந்தால் கூட ரசிக்கும்படியாக வந்து பண்ணியிருக்காரு. இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் எப்படி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம்.
விஷுவலாக நிறைய செலவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ரொம்ப அதிகமாக செலவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வாத்தியார் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப பயங்கரமான பில்டப்போட காட்டியிருக்காங்க. ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சார்ந்து ஒரு போராளியை எவ்வளோ அற்புதமாக காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு அற்புதமாக காட்டியிருப்பாங்க நம்புறேன். விஜய் சேதுபதிக்கு நடிப்பை பற்றி நம்ம சொல்ல தேவையில்ல. அவர் அந்த கேரக்டர் வந்து முழு மனசோட எடுத்து பர்ஃபெக்டாக நடிச்சிருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். மஞ்சு வாரியர் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அனுராக் கஷ்யப் வந்து உள்ளே வந்திருக்காரு. இளவரசோட அந்த டைலாக்ஸ்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. படிக்காத ஒருத்தர் தான் வந்து தண்டவாளத்தில் படுத்தான் அப்படின்னு அவர் சொல்கிற விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஆர்டிஸ்ட். இந்த படத்தில் முத்துக்கு முத்தாக படத்தில் பார்த்து அவர் அப்படி ரசிச்சிருக்கேன். அவ்வளோ அற்புதமான ஒரு ஆர்டிஸ்ட். அதுக்கப்புறம் சேத்தன் சொல்லவே தேவையில்ல. ஜமா படத்துலேயும் அற்புதமாக நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி விடுதலை ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ரொம்ப அக்ரெசிவான ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஸோ நிறைய அப்புறம் ராஜீவ் மேனன் வந்து நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஆர்டிஸ்ட். ராஜீவ் மேனனும் சூப்பராக பண்ணியிருந்தாரு. கௌதம் வாசுதேவ் மேனன் இருக்காரு. ஸோ பயங்கரமான ஒரு ரசிகர் பட்டாளத்தோடு இந்த படம் வந்து நகருது. கண்டிப்பாக நம்மளை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுற அளவு ஒரு நல்ல திரைப்படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.